அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம்பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லப்பமா நமக்கு அருளிய திருவொட்பாவிலிருந்து வல்லப்பமானவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்கவுற்று 33 ஆண்டுகள் வரையிலும் சென்னையிலே இருந்தே தோன்றி துணையாக இருந்த காலகட்டங்களில் அவருடைய நிலை எப்படி இருந்தது என்பதை திருவொட்பாவின் பாடலின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லப்பமானவர்கள் 1823ஆம் ஆண்டு 5/10/1823ஆம் ஆண்டு மருதூர் என்ற கிராமத்திலே ராமையா பிள்ளை சின்னையம்மையவர் அவர்களுடைய அந்த தம்பதியினுடைய இல்லற வாழ்க்கையில் அருட்பெருஞ்சோதியுடைய ஆண்டவரனுடைய மகனாக வருவிக்க உற்றவர் என்பது ஏற்கனவே நான் விளக்கங்கள் கொடுத்திருக்கிறேன். இறைவனுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால், பூலோகத்தில் ஒரு காரியம் இறைவனால் நடக்க வேண்டும் என்றால், இறைவன் தன் அருளால் ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்து அதை ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்வது என்பதை நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்துவிட்டோம். உலகியலிலே சொல்லுவார்கள், ராமையா பிள்ளைக்கும் சின்னையம்மையருக்கும் 5வது மகனாக பிறந்தார் என்று சொல்லுவார்கள். வல்லப்பம்மனை அவர்களை பிறந்தார் என்று சொல்லக்கூடாது, வருவிக்க உற்றார் என்று சொல்ல வேண்டும். அதற்கான விளக்கங்களை நாம் ஏற்கனவே நிறைய பார்த்துவிட்டோம். இப்போ வல்லப்பமானவர்கள் ராமையா பிள்ளை அவர்கள் இறந்தவுடனே சின்னையம்மையார் அவர்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்னைக்கு அருகில் இருக்கின்ற பொன்னேரியில் அருகில் இருக்கின்ற சின்னக்காவனம் என்ற கிராமத்துக்கு செல்லுகிறார்கள். அங்கே சில காரணங்களால் இருக்க முடியவில்லை. அதன் பிறகு சென்னையிலே வந்து குடியேறுகிறார்கள். சென்னையிலே குடியேறிய பிறகு அவர்கள் குடியேறிய இடம் வந்து ஏழுகணர் பகுதியிலே வீராசாமி என்ற ஒரு தெருவிலே இருக்கிறார்கள். நமது குழந்தை இறைவன் அங்கேதான் வளர்ந்து கொண்டிருக்கிறார். நமது பிள்ளை பெருமானவர்கள் 1824ஆம் ஆண்டிலிருந்து 1840 ஆண்டுகள் வரை இந்த 16 ஆண்டுகளில் 1ஆம் திருமுறையும் 2ஆம் திருமுறையும் உருவாகிறது. அதனுடைய நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளை பெருமானவர்களுடைய நிலை 16 ஆண்டுகளுக்குள் என்ன இருந்தது என்பதை தான் இந்த 2 திருமுறைகள் இந்த பாடல்களிலிருந்து விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லப்பமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்று 8 ஆண்டுகள் வரையிலும் தான் யார் என்ற நிலை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார். எந்த நிலையில் இருக்கிறோம், ஏன் பிறந்தோம் என்று கூட அவருக்கு தெரியாதப்போ அந்த நிலையில் இருக்கும்போது பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். படிக்க முடியாதுன்னு வந்துட்டார்ன்ற காரணம், அங்கே இறைவனுடைய திருவிளையாடல் நடக்குது. தன் மகன் இந்த உலகியல் படிப்பை, சந்தை படிப்பை எந்த ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் தனது மகன் யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த நிலையில் அங்கே திருவிளையாடல் நடக்கும்போது பிள்ளை பெருமானவர்களுக்கு 8 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. 9வது ஆண்டு தொடக்கத்தில் இறைவன் தன் மகனை ஆட்கொள்ளுகிறார். அதை பாடலிலே கூறுகிறார். ஆண்டாறு 3 ஆண்டிலே ஆட்கொண்ட அருள்கடலே என்று கூறுவார். ஆரோடு 3வது ஆண்டிலே என்னை ஆட்கொண்ட கருணையின் கடலே என்று கூறுவார். ஆக இறைவன் தன் மகனை ஆட்கொண்டது 9வது ஆண்டில். இறைவன் அவர் முன் தோன்றி எழுந்தருளி, மகனே, நீ என் மகன், என்னால் நீ வருவிக்க உற்றவன் இந்த பூலோகத்திற்கு. காரியங்கள் எல்லாம் உன்னால் நடக்க வேண்டியது இருக்கிறது. அதை முன்பருவம் பின்பருவம் காட்டி உனக்கு அருள் செய்வேன். அதுவரை ஞானத்தை பெற்றுக்கொள், மீண்டும் உன்னை வந்து நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி மறைந்து விடுகிறார். இப்போ பிள்ளை பெருமானவர்கள் தான் யார் என்று தெரியாத நிலையில் இருந்தபோது இப்போ அவருக்கு தெரிகிறது இறைவனுடைய மகன் என்று மட்டும் தெரிகிறது. மீதெல்லாம் மறைப்பு நிலை அவருக்கு ஏற்படுகிறது. தன் மகனை ஆட்கொள்ளும் போது அருட்பெருஞ்சோதி வடிவத்தில் வந்து ஆட்கொள்ளுகிறார். அது இவருக்கு மறைப்பு நிலையை ஏற்படுத்தி விடுகிறார். ஏனென்றால் தன் மகன் சமயங்களையும் மார்க்கங்களையும் மதங்களில் சொல்லப்பட்ட நெறிகளையும் பின்பற்றி கொண்டு இருக்க வேண்டும். இது இறைவனுடைய நோக்கம். அப்போ சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு சைவ சமயத்தின் சங்கற்ப விகற்பங்களை மேற்கொண்டு, சங்கற்ப விகற்பங்கள் என்பது சைவ சமயத்தின் அடையாளம், குறியீடு. திருநீர் பூசிக்கொள்வது, உத்தராட்சமலையை போட்டுக்கொள்வது,
இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் நமது பிள்ளை பெருமான் அவர்கள். அப்போ அவருக்கு அதான் தெரியும். ஞானத்தை பெற்ற பிறகு இவர் பாடுகின்ற சக்தியை பெற்றுக்கொள்கிறார், பாடுகின்ற ஆற்றல் அவருக்கு வருகிறது. அப்போ 1ஆம் திருமுறை உருவாகிறது. 9வது ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் 1ஆம் திருமுறை உருவாகிறது. 1ஆம் திருமுறையிலே 8 பதிகங்கள் உண்டு. 8 பதிகங்கள் இருக்கின்ற விளக்கங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் என்ற பதிவிலே நாம் பார்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 400 பதிவுகள் நாம் அதை பதிவு செய்திருக்கிறோம். ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இறைவனுடைய திருவிளையாடலை சொல்லி இருக்கிறோம். அதை நம்ம யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதன் பிறகு சிவனேச வெண்பாவிலே 4வது பதிகம் சிவனேச வெண்பாவிலே இன்னைக்கு 37வது பாடலுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். இப்போது அவர் சிவபெருமானிடம் எப்படி முறையீடு செய்கிறார், சிவபெருமானுடைய நிலை என்ன என்பதை இந்த பாடலின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க. பூவை விட்டு புல் எடுப்பார் போல் உன் திருப்பாத தேவை விட்டு வெம்பெரவி தேவர்களை கோவையிட்டு கூவுவார் மற்றவரை கூடியிடே கூடுவேனால் ஓவுறவால் உனையே. இது பாடல். அதாவது பூ எடுத்துட்டு வர சொன்னால் புல் எடுத்துட்டு வரான். ஒரு நந்தவனத்தில் போய் அப்பா ஒரு பூவை பறிச்சுட்டு வான்னு சொன்னால் அவன் புல் எடுத்துட்டு வரான். பூவுக்கும் புல்லுக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியல. அதை 6ஆம் திருமுறையிலே சொல்லுவார் மெய்யருள் வியப்பிலே 102வது பதிகத்திலே. புல்லையும் மரத்தையும் தேவர்கள் என்று, இறைவர்கள் என்று, கடவுள்கள் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் என்று சொல்லுவார். அது சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு. அதாவது உன்னுடைய திருவடிக்கு ஒரு பூ எடுத்துட்டு வர சொன்னால் புல் எடுத்துட்டு வரான். அப்போ உன் திருவடியை வணங்காமல் இருக்கின்ற அறியாமையில் இருக்கின்ற இப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க? வெம்பிரவி தேவர்கள் என்பது கொடிய மாயைகள் சூழ்ந்த, மயக்கங்கள் சூழ்ந்த தேவர்கள். யாரு? பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் போன்ற பதத்தலைவர்கள், இந்திரன். அதெல்லாம் பர்டிகுலராக பேர் வச்சு சொல்லுவார். இங்கே மொத்தமாக சொல்லிடுறார். வெம்பிரவி தேவர்கள் அவர்களை கோவையிட்டு கூவுவார் மற்றவரை கூடியிடே. அதாவது கோவையிட்டு என்பது கொலவை போடுறது. கிராமங்களில் பொங்கல்லாம் நடந்ததுன்னா கொலவை போடுவாங்க பெண்கள். கொலவையிட்டு கூவுவார், ஓலமிட்டு கொண்டிருக்கிறவருடைய கூட்டத்தில் நான் சேர மாட்டேன். இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூலோகத்தில். உன்னுடைய திருவடியை வணங்காமல், பூவுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற மக்கள் வெம்பிரவி தேவர்களை, மாயைகளையும் மயக்கங்களிலும் திரிந்து கொண்டிருக்கின்ற இந்த தேவர்களை குலவையிட்டு ஓலமிட்டு கூடுகின்றார்கள். அந்த கூட்டத்தில் நான் போய் சேரமாட்டேன். அப்படி நான் ஒருவேளை சேர்ந்து விட்டால் கூடுவானேன். நான் அப்படி ஒரு காலகட்டத்தில் நான் அப்படி ஒரு சேர வேண்டிய சூழ்நிலை இருந்தால் உன்னை விட்டு நான் விலகி விடுவேன். ஒவ்வொருவால் உன்னை விட்டு நான் பிரிந்து விடுவேன். எனவே அப்படிப்பட்ட கூட்டத்தில் நான் சேர மாட்டேன். இறைவனே, எனக்கு விரைவில் வந்து அருள்வாயாக என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். அதன் பிறகு 12 ஆண்டுகள் கழித்து 13வது ஆண்டு தொடக்கத்தில் நமது குழந்தை இறைவன் பிள்ளை பெருமான் அவர்கள், அப்போ அவருக்கு பேர் திரு வள்ளலார்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த காலகட்டத்தில் அவர் பேர் வந்து திரு அருட்பிரகாஷ் வள்ளலார் கிடையாது. உலகியலிலே ராமையா பிள்ளையும் சின்னையம்மையாரும் அவருடைய குலதெய்வத்தின் பேரில் ராமலிங்கீஸ்வரர் என்ற குலதெய்வத்தினுடைய பேரில் ராமலிங்கம் என்று பெயரிட்டார்கள். ஆனால் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் பிள்ளைக்கு, தன் மகனுக்கு செல்வப்பிள்ளை என்று பெயரிட்டார். அதனால்தான் நான் பிள்ளை பெருமான் என்று கூறுவதுண்டு. அப்போ பிள்ளை பெருமான் அவர்கள், அவர் மனம் ஏங்குகிறது. இறைவனுடைய மகன் என்று தெரிந்துவிட்டது. இறைவனிடம் முறையீடு செய்கிறார், விண்ணப்பம் வைக்கிறார். விரைவில் வந்து எனக்கு அருள வேண்டும் என்று மன்றாடுகிறார்.
எந்த விதமான அருளும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு அவர் மனம் இயங்குகிறது. மனம் திருவொற்றியூருக்கு செல்ல சொல்லுகிறது. அவரிடம் மனம் சொல்லுகிறது. மனம் சொல்லுகிறது என்று சொல்வதை விட அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகன் மனதை தூண்டி விடுகிறார். அருவமாக இருந்து கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள், அருவமாக இருந்து கொண்டு மனதை தூண்டி விடுகிறார். தன் மகனுடைய மனதை தூண்டி விடுகிறார். இவனை திருவொற்றியூருக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஏன்னா இவர் சிவபெருமானை வழிபட வேண்டும். நமச்சிவாயா, ஓம் நம சிவாயா, சிவாயா என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு தந்தை தன் மகனை ஆட்கொண்டு சுத்த சமார்க்கத்தை கொடுத்த பிறகு சிவாய நம பயனற்றது என்று சொல்ல வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அது பாடலில் விளக்கங்கள் உண்டு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சுத்த சன்மார்க்கத்துக்கு சிவாய நம தேவையில்லை, அது பயனற்றது என்று சொல்லுவார். அதனால் அதில் இருக்க வைத்து சொல்ல வேண்டும். அதனுடைய நோக்கத்தில் தான் தன் மகனை சமயங்களில் ஈடுபட வைக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் விரும்பி இருந்ததில்லை, இவர் விரும்பி இருந்ததில்லை, இவர் விரும்பியதில்லை. அதனால்தான் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பொய் என்று சொல்லுகிறார், அழிந்து விட்டது என்று சொல்லுகிறார். ஆக இந்த காலகட்டங்களில் இருக்கும்போது 13வது ஆண்டில் நமது குழந்தை இறைவன், நமது பிள்ளைப்பெருமானவர்கள் கால் வலிக்க நடந்து செல்லுகிறார் திருவொற்றியூருக்கு. இப்போ அவர் இருந்த இடம் இப்போ வள்ளலார் நகர்னு பேர். சென்னையிலே வள்ளலார் நகர், பேசன் பிரிட்ஜ் தாண்டின உடனே வள்ளலார் நகர். அப்போது வள்ளலார் நகர்லேருந்து அங்கே அவர் போகணும், நடந்து தான் போகணும், வேறு வழியே கிடையாது. நினச்சி பாருங்கள், இறைவன் மகன் தெரியும், இறைவனால் வருவிக்கொற்றவன் தெரியும், அருளை பெற முடியவில்லை, பாடல் பாடுகின்ற ஆற்றல் கிடைத்து விட்டது. ஆனால் அருளை பெற முடியாமல் அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். கால் வலிக்க நடந்து செல்லுகிறார் திருவொற்றியூருக்கு. அங்கே திருவொற்றியூருக்கு போகும்போது அவர் மனதிடம் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? நெஞ்சோடு நேருதல். 2ஆம் திருமுறை உருவாகிறது. 113 பதிகங்கள், 1207 பாடல்கள். நாம் ஏற்கனவே 33 பதிகங்களை பார்த்து விட்டோம். 33 பதிகங்கள் இறைவனுடைய திருவிளையாடல் என்ற பதிவிலே நாம் பார்த்து விட்டோம். மீதம் இருக்கின்ற பாடலை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். 34வது பதிகம் நெஞ்சோடு நேருதல், 5வது பாடல். நல்லா கவனிக்கணும். ஏன்னா சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு நெஞ்சோடு கிளத்தல் என்ற பதிகத்திலே 6ஆம் திருமுறையிலே 5வது பாடலில் என்ன சொல்றாரு? அதற்கு ஏற்றபடி 95வது பதிகத்திலே ஒரு பாடலிலே 5வது பாடலிலே என்ன சொல்லுகிறார்? ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்போ நெஞ்சோடு நேருதல், பிள்ளைப்பெருமானவர்கள் இந்த மனதோடு பேசுகின்ற இந்த பாடலுடைய பதிகங்கள் உருவான காலகட்டம் வெள்ளப்பெருமானுக்கு 13 ஆண்டுகள். அதாவது 1837ஆம் ஆண்டு இந்த பதிகம் உருவாகிறது. நல்லா கவனிங்க. தேன் நெய் ஆடிய செஞ்சடை கனியை சிவபெருமான சொல்றார், அடையாளப்படுத்துகிறார். அருட்பெருஞ்சாண்டவருக்கு அடையாளம் இல்லை, ஒரே ஜோதி வடிவம் தான். அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேன் நெய் கூடிய செஞ்சடை கனியை, தேனை, மெய் அருள் திருவினை, அடியர் ஊனை நெக்கிட உருக்கிய ஒளியை, உள்ளத்து ஓங்கிய ஓப்பினை, மூவர் கோனை, ஆனந்த புழுங்கடல் அமுதை, கோமலத்தினை, குன்ற வில்லியை, எம்மானை, அம்பலவானனை நினையாய், வஞ்ச நெஞ்சமே மாய்ந்திலை இனுமே. மனதிடம் சொல்லுகிறார். இறைவனை பற்றி மனதிடம் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட இறைவன்? தேனும் நெய்யும் கலந்தால் எவ்வளவு நறுமணம் வீசுமோ அதுபோல் நறுமணம் வீசக்கூடிய பின்னிய செஞ்சடை உடைய இறைவனே, சிவபெருமானே, தேன் போன்ற இறைவனை, உண்மையாக அருளை கொடுக்கக்கூடிய இறைவனை, அடியார்களுடைய உள்ளத்தையும் உடலையும் உருக்க செய்து உருகிய ஒளியை, ஒளி போன்ற இறைவனை, உள்ளத்து ஓங்கிய ஓப்பினை, உள்ளத்திலே பொங்கி வலிந்து கொண்டிருக்கின்ற விளங்கி கொண்டிருக்கின்ற பேரின்பமான இறைவனை, மூவர் கோனை, மூவர் என்பது கோன் என்பது அரசன்,
மூவர் என்பது பிரம்மன், திருமால், ருத்திரன். இந்த மூவரும் வணங்கக்கூடிய இறைவனே, இந்த மூவருக்கும் அரசனானவனே. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த 3 பேர் யார்? பதத்தலைவர்கள், இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள், தத்துவத்தினுடைய தலைவர்கள். பிரம்மன் ஆன்ம தத்துவத்தை கொண்டவன், அதனால் பிரம்ம தத்துவம் என்று கூறுவார்கள். திருமால் வித்யா தத்துவத்தை கொண்டவன், 7 தத்துவங்கள். ருத்திரனுக்கு ஈஸ்வர தத்துவம் 5, விந்து, நாதம், சதாக்கியம், சுத்த வித்தை, ஈஸ்வரம். திருமாலுக்கு 7 தத்துவங்கள்: காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அவனுக்கு 24 தத்துவங்கள் பிரம்மனுக்கு: பூதங்கள் 5, பொறிகள் 5, புலன்கள் 5, கண்மேந்திரங்கள் 5, அந்த கரணங்கள் 4. இப்படி எல்லாம் உண்டு. இது நிறைய விளக்கங்கள் உண்டு. நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பதியத்திலையும் சொல்லியிருக்கோம். ஆக இவர்களை உருவாக்கிய இறைவன், இவர்களுக்கு அரசனான இறைவன், பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் ருத்திரனுக்கும் அரசனான இறைவன், ஆனந்த கொழும் கடல் அமுதை, கடல் போன்று பேரின்பமான அமுது போன்ற இறைவனை, கோமலம் போன்ற விலை உயர்ந்த இறைவனை, குன்றவில்லியை, இமயமலையை வில்லாக வளைத்த ஈஸ்வரனை, இமயமலையை வில்லாக வளைத்த சிவபெருமானை, எம்மானை, என்னுடைய கடவுளை, அம்பலவாணனை நினையாய். நீ நினைத்ததே இல்லை மனமே, வஞ்ச மனமே, வஞ்ச நெஞ்சமே, கொடிய மனமே. இப்படிப்பட்ட இறைவனை நீ நினைக்காமல் இருக்கிறாயே, இன்னுமா நீ உயிரோடு இருக்கிறாய்? மாய்ந்தில்லை இன்னுமா நீ சாகல? இன்னுமா நீ உயிரோடு இருக்கிற? எனவே இறைவனை நினைக்க வேண்டும் மனமே என்று சொல்லுகிறார். மனதிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, மனம் அலைபாயக்கூடியது. மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார். குரங்கு போல தாவி தாவி செல்லக்கூடிய மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். ஆக வல்லப்பமானவர்கள் 16 ஆண்டுகளுக்குள் அவருடைய நிலை என்ன, தோன்றி துணையான காலத்தில் இந்த உலக மக்களிடையே உலாவிக் கொண்டிருந்த போது அவருடைய நிலை என்ன என்பதை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். இதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு மனதிடம் எப்படி சொல்லுகிறார்? நெஞ்சோடு கிளத்தல். அது நெஞ்சோடு நேருதல், இது நெஞ்சோடு கிளத்தல், 2 ஒன்று தான். இதை ஏன் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்றால், வெள்ளப்பமன் அவர்கள் வருவிக்கவுற்று 203 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் கூட, வெள்ளப்பமானவர்கள் அருப்பரஞ்சோதி ஆண்டவரான ஆகி 153 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கூட, வல்லப்பமனுடைய அருள் நிலையையும் அவர் இந்த பூலோகத்திலே உலக மக்களிடம் எப்படி தோன்றி துணையான காலத்தில் இருந்தார் என்பதையும் யாரும் விரிவாக விளக்கமாக கூறவில்லை என்பதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த வள்ளலார் ஊழியர் இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். 5 வருடங்களாக 6 திருமுறைகளையும் எனது தந்தை வல்லப்பமான் அவர்களுடைய அருளால், அவருடைய கருணையால் பெற்றுக்கொண்டு, அவர்தான் விளக்கம் கொடுத்தார். பெற்றுக்கொண்டு 6 திருமுறைகளுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறேன் இந்த வள்ளலார் ஊழியன். அதன்படிதான் உங்களுக்கு நான் விளக்கி கொண்டிருக்கிறேன். காரணம் என்றால், வல்லப்பமனுடைய நிலையை உலக மக்களுக்கு அறியப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். அவர் சாதாரண துறவி அல்ல, சாமியார் அல்ல, அவர் பிறந்தவர் அல்ல, வருவிக்கவுற்றவர் என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அந்த காலகட்டங்களில் வருவிக்கவுற்ற பிறகு இறைவனுடைய திருவிளையாடல் 51 ஆண்டுகள் எப்படி நடந்தது என்பதை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எனவே இறைவன் கட்டளையின்படி இந்த வள்ளலார் ஊழியன் அந்த முயற்சியில் தினமும் நான் உங்களிடம் சந்தித்து கொண்டு இந்த விளக்கங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன் 5 வருடங்களாக. ஆக இப்போ ஏன் சொல்றேன்னா, இது முடிந்த பிறகு விளக்கங்களை சொல்ல வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அவர் மனதிடம் என்ன சொல்லுகிறார் நல்லா கவனிக்கணும். மனதிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்லுகிறார். கருநாட்கள் அத்தனையும் கழிந்தன, நீ சிறிதும் கலக்கமுறே. இது தொடங்கி கருணை நட பெருமான் தரும் நாள் இவ்வுலகமெல்லாம் கழிப்படைய நமது சார்பில் அருப்பெருஞ்சோதி தலைத்து மிக விளங்கும் திருநாட்கள். ஆம், இதற்கோர் ஐயமில்லை. இதுதான் திண்ணம். இதை உலகறிய தெரித்திடுக மனனே. மனனே என்பது மனமே, மனதிடம் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் சொல்ற பாருங்க,
வருநாளில் உரைத்திடலாம் என நினைத்து மயங்கேல். வருநாளில் இன்பமயமாம் ஆகி நிறைவாயே. அங்க மனதிடம் என்ன சொல்லுகிறார்? இன்னும் நீ சாகலையா? இறைவனை பற்றி நினைக்கிறது இல்லை, இறைவனுடைய திருவடியை பற்றி நினைக்கிறது இல்லை. எப்படிப்பட்ட இறைவன்? அவனை நினைக்காம இருக்கிற, இன்னும் நீ சாகலையா அப்படின்னு கேட்பார். இங்க என்ன சொல்றாரு? நீ மன நிறைவடைவாயின்னு சொல்லுவார். அதுக்கு தான் இந்த விளக்கத்தை நான் தர கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ பாருங்க, பாடலுடைய விளக்கம் பாருங்க. கருநாட்கள் அத்தனையும் கழிந்தன. ஆக சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றி கொண்டிருந்த நமது குழந்தை இறைவன் பிள்ளை பெருமான் அவர்கள் சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அந்த நாட்கள் எல்லாம் செத்து விட்டன. கருநாட்கள், துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்து கொண்டிருந்த அந்த நாட்கள் எல்லாம் அழிந்து விட்டது, ஒளிந்து விட்டது. நீ சிறிதும் கலக்கம் முறையில் மனமே. அன்னைக்கு மனமே அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் ஒளிஞ்சிருச்சு. இனிமேல் நீ சந்தேகப்படாதே, கலக்கமடையாதே. கலக்கமடைய வேண்டாம் மனமே. இன்னையிலிருந்து இது தொடங்கி. அப்போ இது எப்போ சொல்றாரு? அங்கே 1840 ஆண்டுகள் வரைக்கும் அப்படி இருக்கிறாரு. 33 ஆண்டுகள் சென்னையில் இருக்கிறாரு. அப்போ 1857 ஆண்டுகள் வரைக்கும் சென்னையில் இருக்கிறாரு. இதை சொல்லும்போது எத்தனாவது வருஷம் மக்களுக்கு சொல்லணும்ல? 1860ஆம் ஆண்டு. 1860ஆம் ஆண்டு இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். 6ஆம் திருமுறையிலே வருகிறது. இந்த வருஷமாக எப்படி தெரியும்னு நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. இறைவன் கொடுத்த விளக்கம். யாரும் இதெல்லாம் சொல்ல முடியாது. இறைவனுடைய தயவையும் கருணையும் பெற்றிருந்தால்தான் இது சொல்ல முடியும். அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது மனதிடம் சொல்லுகிறார், மனமே உனக்கு தெரியும் அன்னைக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீ கலக்கமடையாதே மனமே. இன்னையிலிருந்து தொடங்கி அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணை நடப்பெருமான், அங்கே எம்மான் அம்பலவாணன் தியாகராஜ பெருமான் சிவபெருமான் எல்லாம் சொல்லுவார். இங்கே பேரே வராது அருப்பெருஞ்சோதி தவிர. கருணை நடப்பெருமான் அருள் நாள் வந்துவிட்டது. இறைவன் வருகின்ற நேரம் வந்துவிட்டது. இறைவன் அருளக்கூடிய நேரம் வந்துவிட்டது. மனமே நீ கலக்கமடையாதே. இவ்வுலகமெல்லாம் கழிப்படைய, இந்த உலகமெல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக, உலகம் என்பது உலக மக்களும் உலகங்களும், உலகங்கள் வாழ்கின்ற அத்தனை உயிரினங்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக அருப்பெருஞ்சோதி தலைத்து மிக விளங்கும் இனிமேல் வருகின்ற நாட்களெல்லாம் திருநாட்கள். இது எனது சார்பாக அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என் தந்தையை சொன்னது. நான் எனது சார்பாக உன்னிடம் சொல்லுகிறேன். நமது சார்பில் இறைவன் சொன்னதாக என்கிட்ட சொன்னார். என் தந்தை மகனிடம் சொன்னார், என்னிடம் சொன்னார். நான் உன்னிடம் சொல்லுகிறேன் மனமே. திருநாட்கள், இனிமே வருகின்ற நாட்கள் எல்லாம் திருநாட்கள். சுத்த சன்மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மனமே. சுத்த சன்மார்க்க காலம் தொடங்கிவிட்டது. எனவே ஆம், இதற்கோர் ஐயமில்லை. இனிமேல் சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை மனமே. நீ நன்றாக புரிந்து கொள். இதுதான் பின்னம், இது உறுதி, இது உண்மை, இது சத்தியம். இதை உலகறிய தெரித்திடுக மகனே. உலகம் அறியும்படி நீயே சொல்லிவிடு மனமே. சொல்லிட்டாரா? சொல்ல பிறகு வருநாளில் உரைத்திடலாம் என நினைத்து மயங்கேல். பின்னால் சொல்லிக்கலாம், என்ன அவசரம்னு சொல்லி நீ நினைக்கக்கூடாது. நினைச்சு கொண்டு போய் தூங்கிடாத. எப்போ பார்த்தாலும் இதான் செஞ்சுக்கிட்டு இருக்க. சலிப்படையாதே, தயங்காதே. பின்னால் சொல்லிக்கலாம் நீ நினைச்சிடாத. இப்பவே சொல்லிடு. ஏன்னா வருநாளில் இன்பமயமாம் ஆகி நிறைவாயே. மனமே, உன் மனம் எப்படி இருக்கும் தெரியுமா? இறைவன் அருள் நிரம்பி பொங்கி வழிந்து பரிபூரணமாக இன்பமயமாக நீ இருப்பாய், பேரின்பமாக இருப்பாய். சுத்த சன்மார்க்க காலம் தொடங்கிவிட்டது. பழைய நாட்களெல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் நீ சந்தேகப்பட வேண்டாம் மனமே. என் தந்தை என்னிடம் சொன்னதை நான் உன்னிடம் சொல்லுகிறேன். நீ தைரியமாக, உறுதியாக, சத்தியமாக உலக மக்களுக்கு சொல்லிவிடு. இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மறுநாளில் சொல்லிவிடலாம் என்று இருந்து விடாதே மனமே. பின்னால் சொல்லிக்கலாம் அப்படின்னு காலம் தாமதம் செய்யாதே.
உடனடியாக விரைந்து சொல்லிடு, வருகின்ற நாட்களில் நீ எப்படி இருப்பாய் மனமே தெரியுமா? இறைவன் அருள் நிரம்பி பொங்கி வழிந்து பரிபூரணமாக இன்பமயமாக பேரின்பமாக நீ இருப்பாய் மனமே என்று கூறுகிறார். எனவே அன்பர்களே, வல்லப்பெருமானுடைய காலகட்டங்கள் எப்படி இருந்தன என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1/1/1823 ஆண்டு தொடங்கிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தொடங்கிய திருவிளையாடல் தன் மகனிடம் 51 ஆண்டுகள் 30/1/1874 இரவு 12 மணி வரையில் தொடங்குகிறது. 51 ஆண்டுகள் திருவிளையாடல் தொடங்குகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. தன் மகனுக்கு 8 ஆண்டுகளாக பிரித்து அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஒவ்வொரு 8 ஆண்டுகளிலும் தன் மகனுக்கு எப்படி அருளை கொடுத்தார் என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர் இருந்த காலகட்டங்களில், சென்னையில் இருந்த காலகட்டங்களில் எப்படி அவருடைய நிலை இருந்தது என்பதை பார்த்தோம். சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு எப்படி அந்த நிலை என்று பார்த்தோம். இப்போ கருநாட்கள் அத்தனையும் கழிந்தனன்னு சொல்லுகிறார். அதற்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும். காரணம் எப்படி ஒளிந்தது என்று சொல்லுகிறார். அதனுடைய உள்நோக்கம் என்ன, அந்த வரிக்கு உள்நோக்கம் என்ன என்பதை 96வது பதிகம் பொன் வடிவப்பேர் என்ற பதிகத்திலே 5வது பாடல். ஒவ்வொரு பாடலுக்கு லிங்க் இருக்கு, தொடர்பு. 2ஆம் திருமுறையிலே இன்னைக்கு நம்ம பார்த்த நெஞ்சோடு நேர்தல் 5வது பாடலுக்கு 6ஆம் திருமுறையிலே நெஞ்சோடு களத்தல் என்ற 5வது பாடலிலே விளக்கங்கள் பார்த்தோம். மனதிடம் எப்படி சொல்லுகிறார் என்பது. அதன் பிறகு பொன் வடிவப்பேரிலே 5வது பாடல் 96வது பதிகம். நல்லா கவனிக்கணும். உள்ள கவலையெல்லாம் ஓடி ஒளிந்தனவே, எப்படி தீர்ந்ததுன்னு சொல்லணும். அங்கே கருநாட்கள் அத்தனையும் கழிந்தனன்னு சொல்றாரு. உள்ள கவலையெல்லாம் ஓடி ஒளிந்தனவேன்னு இங்க இந்த பாட்டில் சொல்றாரு. எப்படி ஒளிந்தது, எப்படி என்றால், அதாவது நாதன் பொருத்தமுற்று என் உள்ளம் அமர்ந்த போது. பாடலை முதல்ல சொல்லிடுறேன். உள்ள கவலையினால் ஓடி ஒளிந்தனவே, உள்ள கவலையெல்லாம் ஓடி ஒளிந்தனவே, வள்ளல் பெருஞ்சோதி வாய்த்தனவே, கள்ள கருத்து ஒளிய ஞான கருத்து இசைந்து. கள்ள கருத்து வெளியே போனாதான் உண்மையான கருத்து உள்ளத்தில் வந்து நிற்கும். கள்ள கருத்து என்பது சமயங்கள், மார்க்கங்கள், மதங்களில் சொல்லப்பட்ட நெறிமுறைகள். அதான் கள்ள கருத்து. அது ஒளியணும். அது ஒளிந்த பிறகு ஞான கருத்து உள்ள வந்துடுது உள்ளத்தில். ஞான கருத்து என்பது சுத்த சன்மார்க்க நெறி. நாதன் பொருத்தமுற்று என் உள்ளம் அமர்ந்த போது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என் உள்ளத்தில் அமர்ந்த போது இதெல்லாம் நீங்கிவிட்டது என்று கூறுகிறார். எதெல்லாம்? உள்ள கவலையெல்லாம் ஓடி ஒளிந்தனவே. உள்ள கவலை 33 ஆண்டுகள் வரையிலும் இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்று சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றி கொண்டு சிவபெருமானை வழிபட்டு கொண்டு திருநூரை பூசிக்கொண்டு உத்திராட்சமாலை போட்டுக்கொண்டு 33 ஆண்டுகள் வரையிலும் சென்னையிலே தோன்றி துணையான காலத்தில் அவருடைய மனம் எப்படி இருந்தது? உள்ளம் கலங்கி இருந்தது. காரணம், இறைவனுடைய மகனு தெரிஞ்சு போச்சு. எந்த விதமான அருளையும் பெற முடியல, கிடைக்கல. என்னாகுமோ ஏதாகுமோன்னு அவர் உள்ளம் கவலையில் இருந்தது. அந்த கவலையெல்லாம் ஓடி ஒளிந்து விட்டது. ஏனென்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என் உள்ளத்தில் அமர்ந்து கொண்டார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என் உள்ளத்தில் அமர்ந்து கொண்டதனால் எனக்கு அருட்பெருஞ்சோதி கிடைத்ததே. எனக்கு அருட்பெருஞ்சோதி கிடைத்ததே. அருள்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருள் சாகும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், வேதங்களையும் ஆகமங்களையும் கொண்டுள்ள தெய்வங்கள்லாம் இறைவனை போற்றுகின்ற தெய்வம். இடர்பாடு ஒளி நீக்கி இடர்பாடு நீக்கி இடர்பாடு நீக்கி ஈந்தர் ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், திருப்பாடல் ஊந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம். 46வது பதிகம் 6ஆம் திருமுறையிலே அருள்ஜோதி நிலை என்ற பதிகத்தில் இந்த பாடல் உண்டு. அதான் இங்கே சொல்றாரு. இறைவன் என் உள்ளத்தில் அமர்ந்த போது அந்த பழைய நிலைகளெல்லாம் என்னை விட்டு ஓடிவிட்டது. அருட்பெருஞ்சோதி எனக்கு கிடைத்து விட்டது. எப்போ? நாதன் என் உள்ளத்தில் அமர்ந்த போது.
கள்ள கருத்து ஒளிய அந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் என் உள்ளத்திலே அந்த சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் துன்பங்களையும் துயரங்களையும் தரக்கூடிய அந்த நெறிமுறைகளை நான் பின்பற்றி கொண்டிருந்த போது அதெல்லாம் நீக்க வேண்டும் என்றால், சுத்த சன்மார்க்க நெறியை கொடுக்க வேண்டும் என்றால் இறைவன் என் உள்ளத்தில் அமர்ந்து கொண்டான். அதனால் எனக்கு கிடைத்தது. எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. அதை தான் சுத்த சன்மார்க்க கொடியேற்றி பேர் உபதேசம் எப்படி பண்ணார் என்றதை நம்ம ஏற்கனவே விளக்கங்கள் பார்த்தோம், நம்ம யூடியூப்பில் இருக்கு. அப்போ எனக்கு அற்ப அறிவாக இருந்தது என்று சொல்லுவார். கூட்டம் பேர் உபதேசம் பண்ணும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற உபதேசங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, மகாபாரதத்திலேயோ ராமாயணத்திலேயோ போன்ற இதிகாசங்களிலேயோ. அந்த உபதேசங்கள் வேறு. பெருமானுடைய உபதேசம் நிலையான உபதேசம், அழியாத உபதேசம். அப்போ சொல்லுவார், இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துருங்கன்னு கூப்பிடும்போது அங்கே கேட்பாங்கல்ல, என்ன சாமி நீங்களே வந்து நமச்சிவாயா சிவாய நமன் சொன்னீங்க, சிவபெருமானை கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க, மனம் உருகி பாடிக்கிட்டு இருந்தீங்க, அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்போ எல்லாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க, என்ன இதை எப்படி நாங்கள் நம்புறதுன்னு கேட்பாங்க. இவர் பதில் சொல்லுவார், நீங்கள் கேட்குறதெல்லாம் சரிதான்ப்பா, அப்போ எனக்கு தெரியாது, எனக்கு அற்ப அறிவாக இருந்தது, நான் அப்போ அறிவில்லாமல் இருந்தேன். அவங்ககிட்ட அப்படி சொன்னால் புரியும், அவருக்கு அறிவு இல்லை. அவர் பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய இறைவன் வல்லற்பமானவர்கள். அவள் வந்து அற்பறிவுன்னு ஏன் சொன்னார்னா, எனக்கு மறைப்பு நிலை இருந்ததுப்பா. எங்கள் அப்பா வந்து அருப்பஞ்சாண்டவரை என்னை ஆட்கொண்ட பிறகு மறைப்பு நிலை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. நானும் உங்களை மாதிரி சிவபெருமானேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரியுது அதில் எந்த விதமான பலனும் இல்லை, எந்த விதமான லாபம் எனக்கு கிடைக்கல. சுத்த சன்மார்க்கத்தை நான் பெற்ற பிறகு கிடைத்த லாபம் தான் இவ்வளவு பெரிய லாபம், உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற நிலையை அங்கே கூறுவார். அதான் நிலை, கடவுள் நிலை. கடவுள் நிலை அறிந்து அம்மையமாகக்கூடிய நிலை. சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 16 நிலைகள் உண்டு. இதில் முதல்ல 12 நிலைகள். சரியை கிரியை யோகம் முன்னாங்க 12. அந்த 12 நிலைகளும் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தது. அது என்ன 12 நிலைகள்? உருவ வழிபாடு. உருவ வழிபாடுனா அந்தந்த சமயங்களை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை உருவகப்படுத்தி வழிபடுவார்கள். இது சரியே. சிவபெருமானை எப்படி இருப்பார்? உருவகப்படுத்துவாங்க. கழுத்தில் பாம்பு வச்சிருப்பார், கையில் சூழாயுதம் உடுக்க வச்சிருப்பார், தலையில் கங்கை இருக்கும், திரை சந்திரனை சூடி இருப்பார் இல்லையா? இது அவங்க பிடிச்சதை அவங்க வணங்குறாங்க. சைவ சமயத்தின் தலைவன். வைஷ்ணவ சமயத்தின் தலைவன் திருமால் எப்படி இருப்பார்? சங்கு சக்கரம் இப்படியெல்லாம் கையில் ஒரு கடாயுதம் அப்படியெல்லாம் வச்சிருப்பார். இது அவருடைய நிலை. இதான் கிரியை. கிரியை என்பது அது சரியை உருவப்படுத்தி பேசுவது, வழிபடுவது. கிரியை என்பது மந்திரம் சொல்கிறது. சிவபெருமானம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? நமச்சிவாயா சிவாயா ஓம் சிவாயா சிவசிவான்னு சொல்லுவாங்க. திருமாலை வழங்கினே ஓம் நம நாராயணா மதுசூதனா வந்தனா அந்தனா என்னமோ சொல்லுவாங்க. நம்ம வாயில் கூட வராது, அந்த அளவுக்கு பேர்கள் இருக்கு. அது அவங்களுடைய நிலை. அது சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தது. 13வது நிலை திரையவதச நிலை. அங்கதான் வருவார் சுத்த சன்மார்க்கம், ஞானசரியை. ஞானசரியை என்பது இறைவனுடைய வழிபாடு. இறைவன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு உருவம் இல்லை. இந்த வேறுபாடை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே சரியை என்பது உருவ வழிபாடு, ஞானசரியை என்பது ஒளி வழிபாடு. இறைவன் ஒளி வழிவாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்துக் கொண்டிருக்கிறான், பரிபூர்ணமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறான். ஞான கிரியை. இங்க என்ன மந்திரம்? மகா மந்திரம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. ஒரே மந்திரம், ஒரே இறைவன். ஞானத்தில் யோகம். இங்க தவம் இருக்கிறது இல்லை, அங்கெல்லாம் தவம் உண்டு. கடல் கடியில் போயிருவான், மலைக்கடியில் போயிருவான், வருஷ கணக்கில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பான். அது மதங்களை சார்ந்தது, மார்க்கங்களை சார்ந்தது. இங்கே சுத்த சன்மார்க்கத்தில் யோகம் என்ன? கண்ணை திறந்து கொண்டு தீபத்து முன்னால் அமர்ந்து கொண்டு இறைவனிடம் பேச வேண்டும். மனதை ஒரு நிலைப்படுத்தி இறைவனிடம் பேச வேண்டும். அதுதான் ஞானத்தில் யோகம். அதான் சொல்லுவார், நோவாமுள் நோன்பு என்னை போல் நோற்றவரும், எஞ்ஞான்றும் சாதாவரம் என்னை போல் சார்ந்தவரும், தேவானின் பேரருள் என்னை போல் பெற்றவரும், எவ்வுலகில் யார் உலர் சற்றே அறை என்று கூறுவார். அப்பாட்ட கேட்பார்,
நீ என்னை ஏமாற்றிட்டு வேறு யாருக்கா கொடுத்துருக்கியான்னு கேட்பார். உன்னை நம்ப முடியாது, நீ பிரபஞ்சத்தில் எவ்வளோ திருவிளையாடல் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், நான் ஒவ்வொரு யுகத்தில் உன் கூட தானே இருந்தேன். அப்படி கேட்கும்போது அவர் சொல்லுவார், இல்லை மகனே, உனக்கு மட்டும்தான் கொடுத்தேன் பதில் சொல்லுவார். அது அந்த பதில் எங்கே வரும்? அருப்பெருஞ்சோதி அகவல்ல வரும். சாவா நிலை இது தந்தனம் உனக்கே ஆவாயனார் இல்லையா அருப்பெருஞ்சோதி. எங்கள் அப்பாட்ட இப்படி கேட்டேன், இல்லை மகனே, உனக்கு மட்டும்தானே நான் மரணமில்லா பெருவாழ்வு கொடுத்துருக்கேன், வேற எவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நான் கொடுத்தது இல்லையே அப்படின்னு சொல்லுவார். ஆக நன்னாலும் கடந்த ஒளிஞான சபாபதியே, பொன்னாரும் சபையாய் அருள் பூரண புண்ணியனே, என்னால் ஆவது ஒன்றும் உனக்கு இல்லை, எனினும் உன்னால் வாழுகின்றேன், எனக்கு உண்மை உரைத்தருளே. நன்னாலும் கடந்த ஒளிஞான சபாபதியே. நன்னாலும் என்பது 4 × 4 4 16. அதை கடந்தவன் யாரு? அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். நல்லா புரிஞ்சிருக்கும் இப்படி நினைக்கிறேன் உங்களுக்கு. சமயங்கள் என்னென்ன, மதங்கள் என்னென்ன, மார்க்கங்கள் என்னென்ன, சுத்த சன்மார்க்கம்னா என்ன? நன்னாலும் கடந்த ஒளிஞான சபாபதி 16 நிலைகளையும் கடந்து அருப்பெருஞ்சோதி வடிவில் ஒளிவிட்டுக் கொண்டிருக்கின்ற சுத்த சிவஞான வெளியில் இருக்கின்ற சத்திய ஞான சபையில் இருக்கின்ற எனது இறைவன் அருப்பெருஞ்சோதியை, பொன்னாரும் சபையாய் அருள் பூரணம் புண்ணியனே, பிரபஞ்சம் முழுவதும் பரிபூர்ணமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற இறைவனே, என்னால் ஆவது ஒன்றும் உனக்கு இல்லை, நான் உனது மகன், என்னால் என்ன உனக்கு என்ன நடக்க போகுது? இருந்தாலும் உன்னால் வாழுகின்றேன், எனக்கு உண்மை உரைத்தருளே. ஆக சமயங்களுக்கும் மதங்களுக்கும் மார்க்கங்களுக்கும் சுத்த மார்க்க சன்மார்க்கத்திற்கும் வேறுபாடு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட இறைவன், நம்ம எப்படி ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், நாமெல்லாம் புண்ணியம் பண்ணியவர்கள், நாமெல்லாம் புண்ணியம் செய்தவர்கள், நன்றாக நீங்கள் நினைச்சு பார்க்கணும், பெருமைப்படுங்கள். அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாட்சி காலத்தில், அவருடைய மகன் வல்லற்பமானுடைய அருளாட்சி காலத்தில், சுத்த சன்மார்க்க காலத்தில் நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறோம் என்று நீங்கள் பெருமைப்படுங்கள், ஆனந்தப்படுங்கள், பேரானந்தம் அடையுங்கள். எனவே நீங்கள்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி இந்த மகாமந்திரத்தை சொல்லி இறைவனை வரவழையுங்கள், வருவார். கேட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், புலையும் கொலையும் தவிர்த்திருக்க வேண்டும். மாமிச உணவுகளை உட்கொள்ளக்கூடாது, எந்த உயிரையும் மனம் மறைந்து கொள்ளக்கூடாது. எறும்பு முதல் யானை வரை எல்லாமே ஒரே உயிர் தான். ஆக அந்த நிலையை இருந்து கொண்டு இறைவனை வணங்கி அருள்களையும் செல்வங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வில் நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவனுடைய தயவோடையும் கருணையோடையும் இறைவனுடைய ஆசை பெற்றவன் என்ற வகையில் இந்த வள்ளலார் ஊழியர் உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தினமும் நீங்கள் இந்த பதிவை பார்த்து ஆனந்தமடைந்து இறைவனை வணங்கி நீங்கள் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள்.